வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு சிம்பிளிஃபிகேஷன்ல ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கொஸ்டின் 6ஆம் வகுப்பு புதிய புக்ல இருக்குது. அதாவது 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகிய பின்னங்களை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்துக, அதாவது ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2022 டெட் பேப்பர் 1 இந்த மாதிரி 5 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 8th நியூ புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 கொஷின்ங்க. 6 கொஸ்டின் 5 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஒரே கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இதில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி பின்னத்தை கொடுத்துட்டு ஒன்று ஏறு வரிசையை சொல்லுவாங்க, இல்லை இறங்கு வரிசையில் சொல்லுவாங்க, இல்லை இதில் எது பெரிய பின்னன்னு கேட்பாங்க, இல்லை எது சின்ன பின்னன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ பெரிய நம்பர் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சுங்க. எதெல்லாம் பெரிய நம்பர், அதாவது அதற்குரிய நம்பரை கண்டுபிடிச்சிட்டா போதும். இது பல வழியில் போடுவாங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுவாங்க, சிலர் வந்து அப்படியே அடித்து போடுவாங்க, புள்ளி வச்சு போடுவாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாங்க. நமக்கு சிம்பிளாக ஒரே மெத்தட் தான் தெரியும், பர்சன்டேஜாக மாற்றுறது. அதை வச்சு தான் போட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்ராக்சிமேட்லி எடுத்து கட்டன்னு போடலாம். சரிங்களா? சுத்தமாக உங்களுக்கு மேக்ஸே வரனாலும் பரவாயில்ல, போட்டுடலாம். பார்க்கலாமா? ஸோ வாங்க, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. சரி, நான் 4லேருந்து வரேன். ஏன் 4லேருந்துன்னா இது ஏறு வரிசை, 5வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசை. ஸோ இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அங்கே போவோமே, அதுக்கு தான். சரிங்களா? ரைட்டு. இங்கே பாருங்க, 3/5, 7/10, 4/15, 1/3 ஏறு வரிசை. ஏறு வரிசைனா முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் ஏறு வரிசை தெரியலனா கூட அங்கே சொல்கிறேன். சரி, இப்போ இந்த என்னன்னா 3/5 கொடுத்துருக்காங்க, 7/10 இருக்குது, 4/15 இருக்குது, 1/3 சொல்லியிருக்காங்க. இதில் எது பெருசு எது சின்னது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். எப்படின்னா இங்கே பாருங்களேன், 2, 3, 4, 1 இது ஏறு வரிசையில் எழுதுங்க. அப்படின்னா என்ன பண்ணீங்க, ஏறு வரிசைன்னா சின்னதுலேருந்து பெருசா. அப்போ இருக்கிறதுலே எது சின்னது, 1. அப்போ அந்த 1 எழுதிடலாம். அடுத்தது 2 அப்படி எழுதுவீங்க. அதுக்கு அடுத்தது 3, அதுக்கப்புறம் 4. ஸோ இது ஏறு வரிசை. கரெக்டா? கரெக்ட். இப்போ இது குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட நம்பரை ஏறு வரிசையில் எழுதிடுவாங்க. ஆனால் ஒரு பின்னத்தில் இருக்கிறத எப்படி நம்ம ஏறு வரிசையில் எழுதுறது? கண்டிப்பாக சிரமம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு மெத்தட் தெரியும். ஒரு எண்ணை நீங்கள் சதவீதமாக மாற்றணும்னா ஜஸ்ட்டு 100ஆல் பெருகிட்டா போதும், அந்த எண் சதவீதமாக மாறிடும். தெரியும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பின்ன நம்பர் எல்லாத்தையும் சதவீதமாக மாற்றிட போகிறேன். எப்படி சார்? இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 3/5 இருக்குது. இதை நான் பர்சன்டேஜாக மாற்றணும். பர்சன்டேஜாக மாற்றணும்னா அந்த என்ன கூட 100 பெருகிட்டா போதும், சதவீதமாக மாறிடும். அப்போ 1×5, 2×5, 10, 20ன்னு இருக்குமா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீழே அடிச்சாச்சு. அப்போ மேலே வந்து 3, 2 பிறகுனா 1, 3, 3, 6, 60%. அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்பரை மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஒரு வேளை புரியலனா கூட 1/1 பாருங்க புரியும். அதுக்கு அடுத்ததான் நான் 7/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7/10ன்னு இருக்கு. இதை நான் சதவீதமாக மாற்றினா இதை கூட ஜஸ்ட் 100 பெருக்கிக்கணும். அப்படி பெருக்குன்னா அந்த பாருங்க, இந்த 0 கேன்சல். 7 கூட 10 பெருக்குனா 70%. அவ்வளோதான். இப்போ பாருங்க, அடுத்த நம்பர். அடுத்தது 4/15 கொடுத்துருக்காங்க. சரி, போடுவோம். 4/15ன்னா அங்கே பாருங்க, 4/15 இருக்கு அடுத்த நம்பர். இதாக கூட நான் 100 பெருகிட்டா சதவீதமாக மாறிடும். இப்போ என்ன பண்ணலாம், 5 அடிக்கலாமா? 2×10 20ன்னு இருக்கும். இங்கே 3×5 வரும். கரெக்டு. இப்போது அடிக்க முடியாது, மேலே பெருகிறேன். ஒரு 4 இருந்தாங்க 8, 80/3 வருமா? அங்கே பாருங்கள், 80/3 வரும். இதை நம்ம இன்னும் சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம். சரிங்களா? அப்ராக்சிமேட்லியே அது இங்கே பாருங்கள், 1 3 3 ஈர் 3 6 அப்படின்னு வரும்.
8ல் 6 போனால் மீதி 6னா 7 8 2 இருக்குது, அந்த 2 பக்கத்தில் போடுங்க. கரெக்டா? 8ல் 6 போனால் மீதி 2 பக்கத்தில் போட்டால் 20ன்னு வரும். 4 3 12 5 3 5 6 3 18 அப்படின்னு வரும். 20ல் 18 போயிடுச்சு, மீதி 2 இருக்குது, வேணாம் அப்படியே அப்போ 26 வச்சுங்க. ஏன்னா புள்ளி தான் வைக்க வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 26 புள்ளின்னு வரும் நமக்கு. இப்போ இதில் எது பெருசு சிந்துன்னு நம்பர் தெரிஞ்சா போதும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், புள்ளி வைக்கல, ஜஸ்ட் 26 வச்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொன்னது? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது பாருங்க. ஃபைனலாக 7/10ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 7/10. நான் முதல்ல எங்கள் 7/10 போட்டேன். 1 செகண்டு, சாரி, 1/3. ஃபைனலாக 1/3 இருக்குது. கரெக்டா? ரைட்டு. 1/3 அப்படின்னு இருக்கு. இதாக கூட 100 பெருகிட்டா சதவீதமாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ 100 வகுத்தல் 3ன்னு வரும். அடிக்கலாம். 1 3 3 3 9ன்னு வரும். 10ல் 9 போச்சுன்னா மீதி 1 இருக்கும், பக்கத்தில் வைங்க. அப்பவும் பார்த்தா 3 9ன்னு வரும். ஸோ மீதி 1 இருக்குது. 1னா நம்ம இங்கே புள்ளி வச்சு போடணும், வேணாம் 33% வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்லி போடுங்க, ஃபுல்லாக கரெக்டாலாம் போட தேவையில்லை. ஏன்னா நமக்கு இங்கே என்னென்னா எதெல்லாம் ஏறு வரிசையில் எழுதணும், சின்ன நம்பர் எது பெரிய நம்பர் எதுன்னு நம்பராக மாற்றுறேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இப்போது கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் ஒன்று 60%, ஒன்று 70%, ஒன்று 26%, அடுத்தது 33%. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க கொஷினில்? வரிசை. ஏறு வரிசைன்னு என்ன பண்ணோம்? சின்னதுலேருந்து பெருசு, அப்படி தானே? அப்போ இருக்கிறதுல சின்னது என்ன? 26. கரெக்டாக பாருங்கள். 26, அடுத்தது 33, அதுக்கப்புறம் 60, அதுக்கடுத்தது 70. கரெக்டா? சின்னதுலேருந்து பெருசாக எழுதிட்டு போகணும். கரெக்டுங்களா? நான் ஒன்றா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஒரு கணக்கு மட்டும் இப்படி எழுதுறேன். முதல் வந்து 26%. கரெக்டாக இங்கே எழுதுறேங்க. அடுத்து 26%. அதுக்கு அடுத்து என்ன வருது பாருங்க, 33%. கரெக்டா? நான் எழுதுற நம்பர் கரெக்டான்னு பாருங்க ஏறு வரிசையில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 60%. கரெக்டா? 60%. அதுக்கு அடுத்தது 70%. இப்போ இதான் ஏறு வரிசை. கரெக்டா? இப்போ இதுக்குரிய பின்னத்தை எதுனா ஆன்சர், அவ்வளோதான். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ 26ன்றது 4/15. இங்கே 4/15. கமா இந்த அடுத்த கணக்கில் இதெல்லாம் எழுத மாட்டேன், பட் இது புரியணும் அப்படின்றதுக்காக முதல் கணக்கு எழுதிட்டேன். அடுத்தது 33%ன்றது 1/3. 1/3. கமா 60%ன்றது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/5. கரெக்டா? 3/5. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக 70%ன்றது 1/7 பாருங்க. இல்லை 7/10. சாரி, 7/10. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இதாங்க. அப்போ 4/15, 1/3, 3/5, 7/10. இங்கே ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இருக்கா பாருங்க ஆப்ஷனில். என்ன எதில் ஆரம்பித்தோம் மறந்து போச்சா? 4/15, 1/3. இங்கே பாருங்க, 4/15, 1/3. அடுத்தது ஆப்ஷனையே பார்க்கலாம். 3/5 பாருங்க. அடுத்தது 3/5, 7/10. கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா நான் என்ன பண்ணேன்னு? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்லி போடுங்க. கரெக்டாலாம் அடிபட்டா கரெக்டாக அடிச்சிடுங்க. புள்ளி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த புள்ளி விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதில்ல. எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னா அதுக்குரிய நம்பரை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ ஏறு வரிசை பார்த்தோம். இதுக்கு அடுத்ததா இறங்கு வரிசை பார்க்க போகிறோம். இருங்க, இதெல்லாம் அழிச்சிடுறேன். போன கணக்கு இருக்கட்டும். 5வது கணக்கு. இதுவும் 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அழிச்சிடுறேங்க, கன்ஃபியூஷன் ஆகும். சரியா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னென்னா முதல்ல இறங்கு வரிசை கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குரிய நம்பரை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா பின்னத்தில் எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்க சிரமம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல அதற்குரிய நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஏறு வரிசைன்னா எப்படி இறங்கு வரிசைன்னா எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, 4/5, 2/5. இல்லை தெளிவாக சொல்கிறேன், இருங்க இங்கே பார்ப்போம். 4/5, 2/3, 3/7, 11/15. இதாங்க கொடுத்துருக்காங்க. நான் ஒரிஜினல் கேள்வி கொடுக்க கொஞ்சம் நம்பர் தெளிவாக தெரியல, பட் எனக்கு தெரியுது. சரிங்களா? இப்போது நமக்கு வந்து இதை வந்து எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இதெல்லாமே ஒரு முழு நம்பராக மாற்றணும். முழு நம்பராக மாற்றணும்னா ஜஸ்ட் நம்ம சதவீதமாக மாற்றிட்டா முழு நம்பராக மாறிடும். எப்படி? இப்போ முதல் நம்பர் வந்து 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் முழு நம்பராக மாற்றணும்னா ஜஸ்ட்டு இதாக கூட 100 பெருகிட்டா சதவீதமாக மாறிடும். சதவீதன்றது ஒரு முழு நம்பராக கிடச்சிரும். இதெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான், நார்மல் மெத்தேடு கிடையாது. புக்கில் இப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ 4 5 5, 2 5 10, 20ன்னு வரும்.
ஓகேவா? ஒரு நாள் 2 80% அப்படின்னு வருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்துருச்சு 80%. நெக்ஸ்ட்டு 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த நம்பர். சரிங்களா? ரெண்டாவது நம்பர் வந்து 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் சதவீதமாக மாற்றோன்னா 100 பெருக்கணும். 100 பெருக்குன்னா அடிக்க முடியாது, அதனால நான் இங்கே பெருகிறேன். 200/3ன்னு வரும். 1 3 3 6 3 18. ஸோ 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 20 தான் வரும். மறுபடியும் அடித்தா 6 3 18 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு மேலே மீதி 2 இருக்குது, புள்ளி வைக்கத்தான் இருக்கும். 66 புள்ளின்னு வரும். வேணாம், அப்போ 66% வச்சுங்க. அந்த புள்ளி தேவையில்லை. புள்ளி வராத வரைக்கும் போடுங்க. புள்ளி வரும்பா அப்படின்னா அத்தோடு விட்டுருங்க. சரிங்களா? இப்போ 66% கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 3/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிடுவோம். 3/7ங்க. ஸோ இதை நான் சதவீதமாக மாற்றோன்னா 100 பெருக்கணும். அடிக்க முடியாது, அதனால் 3 கூட 100 பெருக்கினா 300/7ன்னு வரும். அடிக்கலாமா? 7 7 7 7 14 3 7 21 4 28 அப்படின்னு வரும். 4 7 28. ஸோ 30ல் 28 போனால் மீதி 2 இருக்குது, அதில் போடுங்க. 20ன்னு வரும். 1 7 7 7 14 3 21 வருது. அப்போது 7 14 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ 20ல் 14 போனால் 6 இருக்குது, நம்ம உங்கள் புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம புள்ளி வைக்க வேண்டாம், அப்படியே விட்டுட்டு 42% வச்சுக்கலாம். கிளியராக புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்தது 42% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் நம்பர் வந்து 11/15ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 11 / 15ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து சதவீதமாக மாற்ற போகிறேன். 100 பெருக்கிக்கிட்டேன். இங்கே அடிக்கலாம். 1 5 5 5 10 20ன்னு வருமா? 3 5 5ன்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அடிக்க முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், 11 கூட 20 பெருக்கிடுறேன். அது ரொம்ப ஈஸி. 10 20 பெருக்குன்னா 200, கூட ஒரு 20 கூட்டினா 220, அவ்வளோதாங்க. 220ன்னு வரும் /3. ஸோ இது இன்னும் சுருக்கிடலாம், ஏன்னா நமக்கு ஒரு முழு நம்பராக கிடச்சா தான் ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், 1 3 3 7 3 21. கரெக்டாக 7 3 21. மீதி எவ்வளோ இருக்குது? 22 21 போனால் மீதி 1 இருக்குது, 10ல் போட்டால் 10ன்னு வரும். 3 9 73ன்னு வரும். 3 9 மீதி 1 இருக்குது, புள்ளி வைக்கிட்டு தான் இருக்கும். 73 புள்ளி சம்திங் வரும். அது வேணாம், 73% வச்சுங்க. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா நான் போட்டது? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 80%, 66%, 42%, 73%. இப்போ ஏறு வரிசைன்னு சொன்னாங்கன்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு கொண்டு போகணும். இறங்கு வரிசைன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுல எது பெருசோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையணும். ஓகேவா? புரியுதுங்களா? நான் வேணா இதுக்கும் ஒரு பாட்டி எழுதிட்டுமா நம்பரை. நான் முதல்ல பர்சன்டேஜ் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்குரிய நம்பர் எழுதலாம். இறங்கு வரிசைனா இது இருக்கிறதுல எது பெருசு? 80. அப்போ முதல் 80 எழுதிருங்க. 80%. ஓகேவா? நான் 80 மட்டும் போட்டுக்கிறேன், அங்கே இடம் இருக்காது. இப்போ 80 போயிடுச்சா? இப்போ இதில் இருக்கு, இப்போ 80 போயிடுச்சு. இப்போ இருக்கிற 3 நம்பரில் எது பெருசு? 66 42 73. 73 தான். அப்போ 73 அடுத்த நம்பர். ஓகேவா? இப்போ 73 போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் இப்போ இருக்கிறது 2 நம்பர், 66 42. எது பெருசு? 66. அவ்வளோதான், 66ங்க போட்டுங்க. அதுக்கு அடுத்ததா 42 ஃபைனல் நம்பர். இதாங்க இறங்கு வரிசை. ஸோ பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் வரணும். இதை ஏறு வரிசைனா சிறுசுலேருந்து பெருசுக்குன்னு போகணும். சரிங்களா? புரியுதா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? 80ன்னா என்ன சதவீதம் பாருங்க, 4/5. சரிங்களா? இங்கே எழுதிடலாம், 4/5. அடுத்தது 73ன்னா என்ன பாருங்க, 73ன்னா 11/15. 11/15. அதுக்கு அடுத்தது 66ன்றது எதை குறிக்குது? 2/3. 2/3. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக 42ன்றது 3/7. 3/7. அவ்வளோதாங்க. ஸோ 4/5, 11/15, 2/3, 3/7 போட்டு பார்க்கலாமா? 4 இருங்க மறுபடியும் பார்த்து வரேன். 4/5, 11/15. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லை, 4/5 இல்லை, பி. இது பாருங்க, ஆப்ஷன் டி பாருங்க. இது பாருங்க, ஆப்ஷன் டி 4/5, 11/15. அதுக்கடுத்து 2/3 இருக்குது. கரெக்டு, 2/3. ஃபைனலாக 3/7. பர்ஃபெக்ட். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். தெளிவாக புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து பர்சன்டேஜாக மாற்றுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் பொறுமையாக சொல்லிட்டு இருந்தேன். புரிஞ்சு போச்சுன்னா கெட்டன்னு போடலாம். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன்.
சரி, நம்ம கணக்கு போவோம். நான் ஸ்டார்டிங்லேயே 4 5 நடத்திட்டேன் சரிங்களா, ஏன்னா அது ஏறு வரிசை இறங்கு வரிசை இருக்குது. ஸோ இப்போ முதல் கணக்கு போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது 6th புக்கில் இருக்குதுங்க. ஸோ 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகிய பின்னங்களை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்துக. ஸோ சின்னதுலேருந்து பெருசுனா ஏறு வரிசை, ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டோம்ல, இதில் பெரிய நம்பர் எதுன்னு கேட்பாங்க. பெரிய நம்பர்னா இப்போ நம்ம பர்சன்டேஜில் எது பெருசோ அதான் பெரிய நம்பர், சின்ன நம்பர்னா இருக்கிற பர்சன்டேஜில் எது சின்னதோ அதான் சின்ன நம்பர், ஓகேங்களா? ஸோ அப்படியே கேட்பாங்க. 4 விதமான கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம முதல்ல சின்னதுலேருந்து பெருசாக மாற்றணும். அப்படின்னா நம்ம முதல்ல இந்த பின்னத்தை எல்லாமே பர்சன்டேஜாக மாற்றிட்டா பெஸ்ட்டு. அப்படி பார்த்தா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதாக கூட நீங்கள் 100 பெருகிட்டா பர்சன்டேஜாக மாறிடும். 2ல் பாதி 1, 100ல் பாதி 50. ஸோ 50%. முதல் நம்பர் ஈஸி. நெக்ஸ்ட் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 அப்படின்னா இதாக நான் சதவீதமாக மாற்றிக்கிறேன். ஸோ இதாக 100 பெருகிறேன். ஸோ இது 4ல் பாதி 2ங்களா, 100ல் பாதி 50ங்க. 2ல் பாதி 1ங்களா, 50ல் பாதி 25. 25 1 பெருக்குனா அதான் வரும். ஸோ அப்போ 25%. ஸோ 2வது நம்பர் ஈஸி ஆயிடுச்சு. 3வது நம்பர் 6/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போடுவோம் 6/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் சதவீதமாக மாற்றினா 100ஆல் பெருக்கிறேன். ஸோ இதை அடிச்சு கொடுங்க. 8ல் பாதி 4, 100ல் பாதி 50, 4ல் பாதி 2, 50ல் பாதி 25, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அவ்வளோதானே. 3 25 எவ்வளோ, 25 25 50, 50 ஒரு 25 75%. பரவாயில்லப்பா, இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டாக. ஃபைனலாக 1/8ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே போடுவோம், இடம் இல்லை. ஸோ 1/8 இன்ட்டு 100 பெருக்கிட்டா சதவீதமாக மாறிடும். இங்கே பாருங்கள், 8ல் பாதி 4, 100ல் பாதி 50, 4ல் பாதி 2, 50ல் பாதி 25, 25/2ன்னு வருது. இது இன்னும் நம்ம அக்யூரேட்டாக போடலாம், பட் இது ஈஸி தான். அதாவது என்னன்னா 25ல் பாதி எவ்வளோ, 12. ஸோ 12% போட்டு விட்ருங்க போதும். 12.5. ஏன்னா 24ல் பாதி 12ங்க, 1ல் பாதி அரை. ஸோ 12%. ஓகேவா? நான் சொல்லிட்டு இல்லை புள்ளியில் வேணான்னு. ஸோ அதனால 12% வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, புரியுதா? டக்குன்னு போட்டாச்சு பாருங்க. அதான் சொன்னேன் ஈஸி. ஸோ இப்போ என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, சின்னதுலேருந்து பெருசு. அப்போ சின்னதுன்னா இருக்கிறதுலே சின்னது 12%. 1/8. நான் இங்கே 1/8ன்னு டேரெக்டாக எழுதிடுறேன். இதுக்கப்புறம் நான் சதவீதம்லாம் எழுதலை. அடுத்த சின்னது பார்த்தீங்கன்னா இப்போ அது முடிஞ்சிடுச்சு. அப்போ மீதி 3 நம்பர் தான் இருக்குது, 50, 25, 75. இதில் எது சின்னது, 25. அப்போ 1/4. கரெக்டாங்க. அப்போ 1/4 2வது நம்பர். 3வது நம்பர் இப்போது 25% போயிடுச்சா. இப்போ மீதி இருக்கிறது 50, 75. எது சின்ன நம்பர், 50. 50ன்றது என்னது, 1/2 போடுங்க. 1/2. அடுத்தது ஃபைனலாக இருக்கிறது ஒன்று தான் இருக்குது, 6/8. அவ்வளோதான், 6/8 சரிங்களா. அப்போது 1/8, 1/4, 1/2, 6/8 இருக்குதா பார்க்கலாமா. இதை பாருங்க, 1/8, 1/4, 1/2, 6/8. கரெக்டாக பாருங்க. கரெக்டு. அட்ட எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளை. இதுக்கப்புறம் இப்படி கேட்டாங்கன்னா கட்டன்னு போட்டுடலாம். புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்தது வாங்க போவோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த கேள்வி டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்களோன்னு இதை பாருங்கள். டெட் எக்ஸாமில் 2021 டெட் பேப்பரில் 1 கேட்டிருக்காங்க. 3/5, 7/11, 1/4, 11/15, 5/8 என்ற பின்னங்களில் இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக ஏறு வரிசையை டிக் பண்ணியிருக்கேன், இறங்கு வரிசையும் பார்க்கலாம் சரிங்களா. சரி, நம்ம இதை டிக் பண்ணதை விட்ருங்க, நம்ம அங்கே டைரெக்டாக போயிடலாம். இதுக்கே போயிடலாமா? இல்லையே, இது இல்லையே. இருங்க, இந்த கணக்கு இல்லையா, 3/5 இல்லையே, இது 7/10ன்னு இருக்குது. அடடா, இது வேறு கணக்கு போகிறேங்க. சாரி, நான் அந்த கணக்கு எத்தனை வரலையே என்னவோ. சரிங்களா, இது வேறு கணக்குங்க. சரி, ஓகே விடுங்க, அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். இது போடுவோம் சரிங்களா. ரைட்டு, இது வேறு ஏதோ கணக்கு சரிங்களா. ஏன்னா 7/10ன்னு வருது. இதில் பாருங்கள் 3/5ன்னு இருக்குது சரிங்களா. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ரைட், இதை நான் போடுறேன். அது ஒன்றும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன் சரிங்களா. போடுங்களாமா. 7/10. இது ஒரு வேளை நம்ம போட்டுமா, இல்லை ஏறு வரிசை எதுக 7/10. ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு நான் பார்த்துறேன்னே. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பார்ப்போம். இல்லை போடல. சரி, ஓகே போடலன்னா போடுவோம். வாங்க. ஸோ 7/10ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. முதல்ல நம்ம இதை சதவீதமாக மாற்றினா இதாக கூட 100 பெருகிக்கணும்.
பெருக்குன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் 70% வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 3/4 கொடுத்துருக்காங்க. 3/4 இன்ட்டு 100ன்னு நான் போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 4ல் பாதி 2, 100ல் பாதி 50 வரும், 2ல் பாதி 1, 50ல் பாதி 25 வரும். 25ஓட 3 பேருக்குன்னா 75% வரும் கரெக்டாக. அடுத்த நம்பரு அடுத்தது 5/4 கொடுத்துருக்காங்க. சூப்பர். 5/4 இன்ட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் அடித்தா இப்போ தானே நம்ம போட்ட 25 வந்துச்சு கரெக்டாக, 4ஆவிட ரைட்டா. ஸோ 5/25 எவ்வளோ, 4/25 100, 5/25 125ன்னு வருங்க, 125%. ஓகேங்களா. அடுத்தது வந்து கட்டன்னு போடுங்க. 1/2 சூப்பர். 1/2ன்னா நமக்கு தெரியும். 1/2 இன்ட்டு 100ன்னு போட்டால் 2ல் பாதி 1, 100ல் பாதி 50%. ஓகே, என்னங்க வேகமாக முடிச்சிட்டோம். ஃபைனலாக 11/15. அடடா, இதை மட்டும் கஷ்டமாக கொடுத்துட்டாங்களே. சரி ஓகே, பார்த்துக்கலாம். 11 இருங்க, இங்கே கீழே எழுதுறேன். 11/15ன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100ங்க சரிங்களா. ஓகே, இப்போ முதல்ல 1 5 2 10 3 5 வரும், 2 10 20ன்னு வரும். இதுக்கப்புறம் 11 கூட 20 பெருக்குனா ஆல்ரெடி நம்ம பெருக்கணும். ஸோ 10 கூட 20 பெருக்குனா 200, கூட ஒரு 20 கூட்டினா 220, 220 டிவைடட் பை 3ன்னு வரும் கரெக்டாக. அடித்தா 1 3 3, 6 3 18, 7 3 21ன்னு வரும். 22 21 போச்சுன்னா மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 10ன்னு வரும், 3 9ன்னு வருது. ஸோ 73%, 73 புள்ளி தான் வருது. பட் நான் அப்ராக்சிமேட்லி போட்டுக்கிட்டேன் 73%. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இது 73%, 50%, 125%, 75%, 70%. இப்போ என்ன கேள்வி, ஏறு வரிசைன்னா என்ன, இருக்கத்திலேயே எது சின்னது, 70, 75, 125, 50, 73, 50 தான். 50ன்றது என்ன நம்பரு, 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1/2 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ அது போயிடுச்சு. அடுத்த சின்னது, இப்போ எந்த நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது மறந்துடுங்க. மறந்துட்டு மீதி இருக்கிற நம்பரில் எது சின்னதுன்னு பாருங்கள். இப்படி தான் போகணும் சரிங்களா. இப்போ அடுத்த சின்னது 70, 75, 125, 73ன்னு கேட்டால் 70 தான். 70ன்றது 7/10. அப்போ ரெண்டாவது நம்பர் 7/10 அப்படின்னு வரும். ஓகே, கிளியரா, ரைட்டு. இப்போ 70 போயிடுச்சு. இப்போ பாருங்க, மீதி எது சின்ன நம்பரு, அதை மறந்துடணும். ஓகேவா. இப்போ 73 சின்னதா, 125 சின்னதா, 75 சின்னதா, 73 தான் சின்னது கரெக்டா. அப்போ 73ன்றது 11/15, 11/15 கரெக்டா. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதை முடிஞ்சிருச்சு. இப்போ 75 பெருசா 125 பெருசான்னு கேட்டால் 75 தான், இல்லை சின்னது தான் நம்ம கேட்குறோம். ரைட்டு, 75 சின்னதா 125 சின்னதா, 75 தான் சின்னது. 3/4. ஓகேங்க, 3/4 அப்படின்னு வரும். இப்போ ஃபைனலாக 125% இருக்குது, அது மட்டும் தான் 5/4. ஓகே, 5/4 அவ்வளோதாங்க. பாருங்கள், 1/2, 7/10, 11/15, 3/4, 5/4 இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த பாருங்க, நான் குறித்து வச்சுருக்கேன். 7 இருங்க, எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் 1/2 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தோருக்கு பாருங்கள். இது நான் இறங்க வரிசையான்னு தெரியல. 1/2, அதுக்கப்புறம் 3/4 ரெண்டாவது, 1/2, 7/10. இது பாருங்கள், 1/2, 7/10, 11/15, 11/15 தோருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்டாக பாருங்க. 1/2, 7/10, 11/15, 3/4, 5/4 கரெக்டாக பாருங்க. கரெக்டு. ஓகே, இப்போ இது என்ன சார் இப்படி கொடுத்துருக்காங்க, இதாங்க ஆன்சரு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேவா. சரி, இது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க, வாட் ரீசன் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இது அழிச்சிடுறேன். இப்போ நம்ம ஆன்சர் போட்டாச்சு சரிங்களா. ஆப்ஷன் டி தான். நான் அது வந்து கன்ஃபியூஷனில் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பட் ஆப்ஷன் டி தான். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கே புரியும். ஓகே, இதுவும் அழிச்சிடுறேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா. இப்போ அங்கே பாருங்கள், 1/2 இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்லுவாங்க. ஸோ கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல. இங்கே 7/10 இதுக்கான மீனிங் என்னென்னா, 1/2 விட 7/10 பெருசு. வாய் இங்கே இங்கே மூடிட்டு இருக்கு, இங்கே திறந்துட்டு இருக்கா, திறந்துட்டு இருக்கிற பகுதி பெருசு அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது, கன்ஃபியூஷனே தேவையில்லை. அப்போ 1/2 விட 7/10 பெருசு தான். கரெக்டு. அடுத்தது பாருங்க, இப்படி ஒரு இது போட்டுட்டு 11/15 சொன்னாங்கன்னா, இப்போ 7/10 விட 11/15 வந்து பெருசு. ஆமாம். ஸோ நம்ம ஏறு வரிசையில் தான் எழுதிட்டு இருக்கோம். அப்போ இதான் ஆன்சர். புரியுதுங்களா. அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் வருது இல்லையா, உங்களுக்கு வாய் எங்கே குழிஞ்சிருக்கோ அது சின்ன நம்பர், வாய் எங்கே திறந்துன்னு இருக்குதோ அது பெரிய நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, குழப்பிக்க தேவையில்லை. ஓகேங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன்னு சொன்னல, போடுறீங்களா, போடுங்க. இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அழகாக பொறுமையாக போடுங்க. நம்பர் சொல்கிறேன், எழுதிங்க. சொல்லட்டுமா. 3/5,
7/11 கமா 1/4 கமா 11/13 கமா 5/8 என்ற பின்னங்களில் இறங்கு வரிசை வடிவம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 3/5க்கு 7/11, 1/4, 11/13, 5/8. இந்த இடத்துல 13 இருக்குல்ல, அப்ராக்சிமேட்லி அடிங்க, ரொம்பலாம் வச்சுட்டு இருக்காதீங்க, சும்மா ஒரு தோராயமாக அடிங்க, இவ்வளோதான் வரும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தேவை எது பெருசு சிந்து, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறங்கு வரிசையில் சொல்கிறாங்க. இறங்கு வரிசைனா இருக்கத்தில் எது பெருசு, அது முதல் நம்பர், அதுக்கடுத்த பெருசு, அதுக்கடுத்த பெருசுன்னு பெருசுலேருந்து சின்னது வரணும். ஓகேங்களா? தெளிவாக போடுங்க, மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஏன்னா நீங்கள் ஏறு வரிசையில் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ பெருசுலேருந்து சிந்து எழுதணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 7/11. இங்கே பாருங்கள், இதுலேயே பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 7/11 அப்படின்றது 11/13 விட பெருசு. இல்லைன்னா 7/11 11/13 விட பெருசு அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது இறங்கு வரிசை. ஓகே, ரைட்டு. சரிங்களா? சரி போடுங்க, குழப்பம் வேணாம், நீங்களே உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சரி, ஓகே. ஆப்ஷன் ஏ 7/11, 11/13, 3/5, 5/8, 1/4. ஆப்ஷன் பியா இருந்தால் 7/11, 3/5, 11/13, 1/4, 5/8. ஆப்ஷன் சி வந்து 11/13, 7/11, 5/8, 3/5, 1/4. ஆப்ஷன் டி 5/6, 1/4, 11/13, 7/11, 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் தெளிவாக படிச்சிட்டேன். போடுங்க அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. ஸோ அது புரியுதுங்களா? அடுத்தது, பின்வரும் கூற்றில் எது சரியானது? இது 8th புக்கில் இருக்குதுங்க. அந்த சமுதாயம் 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. இது என்ன மீனிங்னா எது சரியானதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பின்னம் கொடுத்துட்டாவே உங்களுக்கு என்ன சொன்னேன், பர்சன்டேஜாக மாற்றிங்க. இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். 2/3 கொடுத்துருக்காங்க. இதை நான் சதவீதமாக மாற்றினா 100ஆல் பெருக்கணும். பெருக்குனா அடிக்க முடியாது இல்லையா? அப்போ 200/3 வரும். 1 3 6 18 வருமா? மீதி எவ்வளோ இருக்குது? 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது, 10ல் போட்டால் 20 வரும். 6 18, 66% அப்ராக்சிமேட்லி. கரெக்டாக ஏன்னா 66 புள்ளி வரும், நான் 66% வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. 3/5 இதை நான் பர்சன்டேஜாக மாற்றினா 100 பெருக்கணும். 1 5 5 5 10 20 வரும். 1 3 3 6 60% வரும். அப்போது இதில் எது பெருசு? 2/3 பெருசு, 3/5 வந்து அதை விட சின்னது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, இதுக்கான மீனிங் என்னன்னா, இது பாருங்களேன், இந்த வாய் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான மீனிங் என்னன்னா 2/3, அதுக்கு அடுத்தது 3/5ன்னா, அதாவது 2/3 விட 5/3 வந்து பெருசு. வாய் பெருசு, வாய் திறந்திருந்தா அது பெரிய நம்பர், வாய் சிந்தா இருந்தா குவிஞ்சிருந்தா அது சின்ன நம்பர். ஓகேவா? இப்போ இது எப்படி சொல்லணும்னா 2/3 விட 3/5 பெருசாங்க. ஆனால் நம்ம கண்டிஷன்னா வந்து 2/3க்கு என்ன வந்துச்சு? 66%. இப்படி போகிறோம் பாருங்களேன், 66%. 3/5க்கு 60%. இப்போ எது பெருசு? ஆனால் இவங்க சொன்னது வந்து இதுதான் பெருசு வரணும். ஆனால் 2/3 விட 3/5 பெருசுன்றாங்க. 66 விட 60 பெருசா? இல்லையே, அப்போ அது தவறு. இங்கே கேள்வி எது சரின்னு புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, இருங்க இதை அழிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் வரேன். அடுத்த ஆப்ஷன் வரேன். ஆப்ஷன் ஏ இல்லை. ஓகேங்களா? ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 3 இருங்க இது அழிச்சிட்றேன், இங்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா நான் கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்கிறது? ரைட்டு. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பி 3/4 கொடுத்துருக்காங்க. இதை நான் சதவீதமாக மாற்றணும். 100 பெருக்கிறேன். 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. 25 3 முறை போட்டால் 25 25 50, 50 ஒரு 25 75% வரும். ஓகே, அடுத்த நம்பர் என்ன கொடுத்தேன்? 2/7 கொடுத்துருக்காங்க. ஸோ 2/7 இதை நான் சதவீதமாக மாற்றணும். 100 பெருக்கணும். அப்படின்னா 7 வந்து அடிக்க முடியாது, அதனால 2வது 100 பெருக்கினா 200 அப்படின்னு வரும். 200/7, 1 7 7, 7 14, 14. மீதி எவ்வளோ இருக்குது? மீதி வந்து 14 6 இருக்குது. 10ல் போடுங்க. 10ல் போட்டால் 7 49,
853 எஸ் 8ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ நான் அப்ராக்சிமேட்லி கரெக்ட் 28%. ஸோ எப்படி உங்களுக்கு தெரினா கூட 29க்குள்ளே தான் வரும், 30 வராது. 30 வந்தால் எங்கள் நம்பர் வராது, புரியுதுங்களா? ஏன்னா 2ல் ஆரம்பிச்சிட்டாவே அது 29க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா நான் அப்ராக்சிமேட்லி நான் கரெக்டாகவே போட்டு இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று 75%, இன்னொன்று 28%. சரிங்களா? இப்போ ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஆப்ஷன் பியில் 3/4 இப்படி நான் போட்டு காமிக்கிறேன். 3/4, அதுக்கப்புறம் 2/7. இதுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஆப்ஷன் பியில் இப்படி கொடுத்துருக்காங்க, வாய் இப்படி தந்து. அதாவது 3/4 விட 2/7 வந்து பெருசாக. ஆனால் நம்ம 2/7ன்றது 28% வந்துச்சு, 3/4ன்றது 75% வந்துச்சு. இப்போ பாருங்க 75 விட 28 பெருசா இல்லையா, சின்னது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை. அடடே செம்மல சூப்பருங்க. அடுத்தது இதை அழிச்சு விட்றேன். அடுத்த கணக்கு அடுத்தது ஆப்ஷன் இருங்க, இதை அழிச்சிடலாம். ஆப்ஷன் சி பார்ப்போம். இவ்வளோதான், டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணோம். சரிங்களா? ஆப்ஷன் சி வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதாக கூட நான் பர்சன்டேஜாக மாற்ற 100 பெருக்கிறேன். 2ல் பாதி 1, 100ல் பாதி 50% வந்துடும். ஓகே. அடுத்தது 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸி தான். 1/4 × 100. ஆல்ரெடி நம்ம 4 அடிச்சு 1 நாள் 4 25 நாள் வரும். ஸோ 25%. அவ்வளோதான், ஈஸியாக போச்சு. இப்போ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 1/4 நான் எழுதிட்டுமா? 1/2 1/4 இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் பியில் இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டாப்பா? கரெக்ட். அப்போ இதுக்கான மீனிங் என்ன? 1/2 விட 1/4 பெருசா. ஆனால் 1/2ன்றது 50%, 1/4ன்றது 20%, 25%. சாரி 25%. ஓகேங்களா? இப்போ 50 விட 25 பெருசு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? தப்பு. அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஓகே. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கண்ண முடியும் டிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. 3மே வரலன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கும். ஷோட் அப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இல்லை சார் நான் வெரிஃபை பண்ணுவோம் இருந்தாலும் சொல்கிறேன், 3 ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலன்னா 4வது தான் இருக்கும். கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். சரிங்களா? சரி, 4வது ஒர்க் அவுட் பண்ணுவோம். 3/7 × 100. ஸோ இப்போ வந்து 3 கூட கீழே 7 இருக்கிறதால அடிக்க முடியாது, அதனால பெருக்கிறேன். 300/700மா? 1 7 7 4 28ன்னு வரும். 4 மீதி எவ்வளோ இருக்குது? 30ல் 28 போனால் மீதி 2 இருக்குதும் பக்கத்தில் போடுங்க. 1 7 14ன்னு வரும். இப்போ புள்ளி வைக்கத்தான் இருக்கும், வேணா 42% வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 கொடுத்துருக்காங்க. 2/3 இதை நான் சதவீதமாக மொத்தம் 100 பெருக்கிக்கிறேன். ஸோ அப்போ 200/3ன்னு வரும். 1 3 3 6 3 18ன்னு வரும். 20ல் 18 போனால் மீதி 2, பக்கத்தில் 2ன்னா 20ன்னு வரும். மறுபடியும் 6 3 18ன்னு வரும். 66%. புள்ளி வைக்க வேண்டியது இருக்குது, நான் புள்ளி வைக்கல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 66%. இன்னொரு நம்பர் வந்து 42%. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நான் அந்த நம்பர் எழுதி காமிக்கிறேன். கரெக்டான 3/7 எஸ் 3/7. அதுக்கு அடுத்தது 2/3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ 3/7 என்ன கண்டுபிடிச்சோம்? 42. சரிங்களா? இது 42. இது வந்து 66. சரிங்களா? இப்போ இப்படி சொல்றாங்க, 42 விட 66 பெருசு. ஆமா, அப்போ கரெக்ட். ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. சரிங்களா? கெட்டன்னு போட்டுடலாம். ஓகே, புரியுதுங்களா? சூப்பருங்க. இந்த கொஸ்டின் போட்டாச்சு, இந்த கொஸ்டின் போதுங்க. ஸோ இதுக்கு மேலே எப்படி கேட்டாலும் நீங்கள் அசால்ட்டாக போட்டுருவீங்கன்னு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ புரியுதுங்களா? ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கரெக்டாக 2 1 தானே? 1 தான். அப்போ இன்னொன்று கொடுத்துட்றேன், 2 போடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் தான் ஹோம்ஒர்க் போட போகிறீங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. 6வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். சரியா? இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன். இது வந்து ஏறு வரிசை, 1 இறங்கு வரிசை, 1 ஏறு வரிசை. சரியா? இங்கே பாருங்க, 9/17, 3/80, 7/12 ஆகிய பின்னங்களில் ஏறு வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் முழுமையெல்லாம் அடிக்க வேணாம், புள்ளி வைத்துனா அப்படியே விட்டுருங்க. எந்த இடத்துல புள்ளி வைக்குதோ அதோட விட்டு ஒரு அப்ராக்சிமேட்லி போடுங்க. 3 நம்பர் தான், ஈஸியாக போட்டுடலாம். போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 3/80, 9/17, 7/12. ஆப்ஷன் பி 7/12, 9/17, 3/80. ஆப்ஷன் சி 3/80, 7/12, 9/17. ஆப்ஷன் டி 9/17, 7/12, 3/80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.